ஏன் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் நம்ம என்னென்ன ஏதாவது புதிய உணவுகள் செஞ்சாலும், அங்கேருந்து வரக்கூடிய அந்த வாசனையின் மூலமா அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத மாணவர்கள் நீ படிச்சுக்கிட்டே இருந்தீனாலும் சரி. இல்ல இது காசி வெங்கடேசனுக்கு மட்டும் சொல்ற மாதிரி இல்ல. நடுவரே தீர்ப்பு அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு தின்பண்டம் கிடைக்காது. ஆமாங்க, புரிஞ்சா சரி. ஓகே, இப்போ அந்த வாசனையை வச்சு இவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பக்கத்து வீட்டில் ஏதோ செய்கிறாங்க பாருங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதலாக தூண்டி விட்டு அந்த கிடைக்கிற பொருளாக இனிமேட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். எனக்கு முன்னாடி பேசின அந்த தோழி மாதவி மாதிரியே இருக்காங்க, வில்லுப்பாட்டு மாதவி மாதிரியே இருக்காங்க, அது சத்யா அவங்க பேர். அடிநாக்களே நஞ்சும் நுனிநாக்களே அமுதமும் வச்சு பேசுன மாதிரி பேசினாங்க. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கனால எந்த ஒரு தொல்லையுமே இல்லை. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுலேருந்துமே அப்படி தான். 50 ரூபா காசு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்பா எனக்கு 50 ரூபா காசு இல்லை, இருடா ஒரு 5 நிமிஷம்